இதுல வந்து காஸ்ட் சேவிங் சொல்லலாம். பட் ஆனா வந்து சிஎன்ஜி கேஸ் ஸ்டேஷன் ரொம்பவே கம்மியா இருக்கு. அது இடத்துலலாம் வந்து சிஎன்ஜி கேஸ் ஸ்டேஷனே வந்து கிடையாது. ரொம்பவும் ரேர். கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்குது. நிறைய சிஎன்ஜி கார்ஸே இருந்துகிட்டு இருக்கு. அந்த காரே வந்து நிறைய பேர் வந்து சர்வீஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நிறைய ஷோரூம்ல இது நாங்க பண்றது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி பைக்கை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க பஜாஜ் நிறுவனம். இது வந்து கிட்டத்தட்ட 95,000 வந்து பிரைஸ் வருது ஷோரூமுக்கு வெளியே. அதுக்கப்புறம் நம்ம வாங்கும்போது எவ்வளோ பிரைஸ் வரப்போகுது அப்படின்றது தெரியல. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎன்ஜினா என்ன, இதில் பெட்ரோலும் வந்து இருக்குது, சிஎன்ஜி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இந்த பைக் வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. பஜாஜ் சிஎன்ஜி ஃப்ரீடம் 125 பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்கை பற்றி தான் இப்போது பரவலாக வந்து நிறையா பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பைக்கில் அப்படி என்ன இருக்குது, அதை வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்றது தான் பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சிஎன்ஜினா என்ன? ஃபர்ஸ்ட் சிஎன்ஜினா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இந்த கேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தோம்னா மீத்தேன் தான் 93% இருக்கும். மீதி இருக்கிற பர்சன்டேஜ் நைட்ரஜன் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து இருக்கும். இதனால் வந்து என்ன பாதிப்பு வருமா வராதா அப்படின்னு வந்து சிலிண்டர் வந்து இருக்குது. இந்த சிலிண்டரோட திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 mm திக்னஸ். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் மோல்டிங்கில் வந்து இந்த சிலிண்டர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இது வெடிக்கிறதுக்கோ அந்த அளவுக்கு சான்ஸ் கிடையாது. பட் இது லீக் ஆகுது அப்படின்னா, இந்த கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா பெரும் விபத்துலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து நடக்காது. எந்த ஒரு சேதமும் இருக்காது. இது நேச்சுரலாக வந்து கேஸ் வந்து அது இயற்கையாகவே வந்து இந்த சுற்றுச்சூழலில் கலந்துரும். ஸோ அதனால் வந்து மாசும் எதுவுமே வந்து கிடையாது. சரி, ஓகே. இந்த பைக் வந்து சிலிண்டர் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கிலோ வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பைக்கில் பொறுத்த வரைக்கும் 2 கிலோ வரைக்கும் தான் வந்து அவங்களால வந்து கொடுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து ஏன்னா இடமும் கிடையாது. ஸோ அதனால் அவங்க 2 கிலோ அந்த அளவுக்கு சிஎன்ஜி ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து இந்த சிலிண்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதையும் கொடுத்துருக்குறாங்க. பட் இது வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் பெட்ரோலும் இருக்குது அண்ட் தென் சிஎன்ஜி கேஸ்லையும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மோஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா சிஎன்ஜி கேஸ் ஸ்டேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். கோயம்புத்தூர் அண்ட் தென் திருச்சி அண்ட் தென் சென்னை இது போன்ற சிட்டியில தான், ரொம்ப பிரபலமான சிட்டியில மட்டும்தான் இந்த சிஎன்ஜி கேஸ் ஸ்டேஷன் வந்து இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து காஸ்ட் சேவிங் சொல்லலாம். பட் ஆனால் வந்து சிஎன்ஜி கேஸ் ஸ்டேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து ஆட்டோலலாம் வந்து இந்த சிஎன்ஜி கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோலாம் வந்து பார்த்தோன்னா இந்த கேஸ் ஸ்டேஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சில மாவட்டங்களில் சில இடத்துலலாம் வந்து சிஎன்ஜி கேஸ் ஸ்டேஷனே வந்து கிடையாது. ரொம்பவும் ரேர். கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. பட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்? ஒரு 2 லிட்டர் போட்டால் வந்தால் கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் போகும். ஆனால் இது வந்து மைலேஜ் வந்து ஒரு 65 தருதுன்னு வச்சுங்களேன். 65 தருது அப்படின்னா இப்போ இந்த கேஸ் சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதால 2 கிலோ ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது 330 கிலோமீட்டர் போகும். 2 கிலோ சிஎன்ஜி எவ்வளோ வருது? 1 கிலோ சிஎன்ஜினா கிட்டத்தட்ட ஒரு 85 தான். பெட்ரோலோட கம்மி. 85னா கிட்டத்தட்ட ஒரு 171 தான் வருது. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி காசு வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் சேவிங் தான். அண்ட் தென் இது வழியில் எங்கேயாவது நின்றுடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கா இல்லைன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 2 கிலோ இவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பெட்ரோலும் இருந்துக்கணும். நம்ம வண்டியில் பெட்ரோல் இருக்குதான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். சிஎன்ஜியை முழுசாக வந்து நம்பி நம்ம இந்த வண்டியை வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. குறையுது, சிஎன்ஜியோட லெவல் குறையுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனாக வந்து ஃபுல் பண்ணி வச்சுருக்கணும். இல்லையா அதுக்கு நீங்கள் நிற்க போகிற இடத்துக்கு பக்கத்தில் ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கணும். ஒன்று பெட்ரோல் ஃபியூல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிஎன்ஜி கேஸ் ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் அப்படி இருக்குது அப்படின்னா ஒன்று உங்கள் வண்டியில் வந்து இப்போது ஃபியூலில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா சிஎன்ஜியில் கேஸ் எப்படியுமே இருந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லை சிஎன்ஜியில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா
பெட்ரோல் எப்பயுமே அவைலபிளாக வந்து டேங்க்ல இருந்துக்கிட்டே இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎன்ஜி கேஸ் இந்த பைக் வந்து நிறையா பேர் வந்து வாங்கினதுக்கப்புறம் வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் வரும். டிஸ்அட்வான்டேஜஸ், இது வாங்கலாமா வாங்க வேண்டாமா, நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், நம்மளோட இடத்துக்கு இது தேவையான ஒரு பைக்காக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோமா அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள், பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு மெக்கானிக் கிட்ட நீங்கள் இப்போ அந்த வண்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, கேஸ் லீக் ஆகுது, இல்லை ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா சில பேர் வந்து அவங்களாவே வந்து பண்ணுவாங்க. சில பேர் வந்து தெரியல அப்படின்றதெல்லாம் மெக்கானிக் கிட்ட விடுவாங்க. அந்த மெக்கானிக் வந்து இந்த சிஎன்ஜி கேஸ் பைக்கை வந்து இவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை சிஎன்ஜி கார் இதுக்கு முன்னாடி சிஎன்ஜி பற்றி நாலேஜ் அவங்களுக்கு இருக்குமா, தெரிஞ்சிருக்கா அப்படின்றதுக்கு நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் விடுங்க. ஏன்னா நிறைய சிஎன்ஜி கார்ஸே இருந்துகிட்டு இருக்கு. அந்த காரே வந்து நிறைய பேர் வந்து சர்வீஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நிறைய ஷோரூமில் இது நாங்கள் பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முறையாக வந்து தேர்ச்சி பெற்ற டெக்னீஷியன்ஸ் தெரிஞ்சவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பைக்கை தாராளமாக வாங்கலாம். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஈஸியாக சர்வீஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சர்வீஸ் விடுறதும் தயங்க வேணாம், பயப்படாமல் வந்து வண்டியை வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேங்க் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட இந்த சிஎன்ஜி டேங்க் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 1 இயர்க்கு ஒரு தடவை வந்து அதுக்கு மேலே இருக்க ஃப்ரேமு அந்த இதெல்லாம் வந்து ரஸ்ட் ஆகிருக்கா இல்லை லூஸ் ஆகிருக்கா அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன்னா வந்து துருப்பிடிச்சி போச்சு அப்படின்னா அது எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வேகமாக போவீங்க, இது ஸ்கிட் பண்ணுவீங்க, அது எல்லாமே வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து அது எங்கேயாவது நவுந்து இருக்குதா இல்லை லூஸ் ஆகிருக்கா, அந்த வால்வ் வந்து லீக் ஆகுதா, ப்ரெஷர் கேஜ் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு குறிப்பான விஷயம், இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க நிறைய கிராஷ் டெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணிக்கிறாங்க. இந்த டேங்க் மேலே ஒரு 10 டன் எடை கொண்ட லாரியை வந்து ஏற்றிருக்கிறாங்க. அதாவது இந்த பஜாஜ் 125 ஃப்ரீடம் சிஎன்ஜி பைக் மேலே 10 டன் எடை கொண்ட ஒரு லாரியவே மேலே ஏற்றி இறக்கிருக்கிறாங்க. அப்போது வந்து இந்த சிஎன்ஜி கேஸ் டேங்குக்கு எதுவுமே வந்து ஆகலை அப்படின்றத அவங்க அதில் காமிச்சிருக்கிறாங்க. அந்த நிறைய கிராஷ் டெஸ்ட் நிறையா வந்து எந்தெந்த இடத்துல இடிச்சா இது ஏதாவது லூஸ் ஆகுதா, இந்த கேஸ் சிலிண்டர் வந்து எங்கேயாவது வெளியே போய் வெகிரி விழுதா அப்படின்றத கொண்டு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கிறாங்க. இந்த பஜாஜோட அஃபிஷியலான யூடியூப் சேனலில் அவங்க அஃபிஷியல் சைட்டில் அது இருந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து இந்த பைக்கு ஃபஸ்ட்டு வாங்கட்டும், ஒரு 2-3 சில பேர் வாங்கட்டும். மெக்கானிக்ஸ் நிறையா பேர் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, இதை வாங்கலாமா வாங்க வேண்டாமா, அந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மெயினாக வாங்கலாமா அப்படின்னு வந்து கேட்டேன்னா உங்களுக்கு இந்த கேஸ் ஃபியூல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கணும். அது அதிகமாக வந்து இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து வாங்கலாம். ஏன்னா பெட்ரோலை விட கம்மி, உங்களுக்கு காஸ்ட் சேவிங் கண்டிப்பாக இதில் இருக்குது. கண்டிப்பாக இதில் காசு சேவ் பண்ணலாம். ஆனால் வந்து ஃபியூல் ஸ்டேஷன் தான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது. உடனே டக்குன்னு போய் இந்த 2 கிலோ கேஸ் வந்து போட முடியுமா, பக்கத்துலேயே இருக்குதா அப்படின்றத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு இந்த பைக் எடுக்கிறதுக்கு ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பைக் வாங்குறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இதெல்லாம் எதுவுமே இல்லை, எந்த ஒரு நாலேஜும் கிடையாது, பக்கத்தில் ஃபியூல் ஸ்டேஷனும் எதுவுமே இல்லை, நான் இந்த வண்டியை எடுத்து வச்சுருக்கேன்னா நீங்கள் அதனால் கஷ்டம் படணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.